புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரலில் பண்பலையில் பேச வரும் பசுந்தளர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா? வணக்கம் பாப்பா. வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் யாழிசை. நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் காரைக்கால்ல இருந்து வந்து. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? நான் கதை சொல்ல போறேன். அப்படிங்களா? என்ன கதை சொல்ல போறீங்க? சொல்லுங்க கேப்போம். ஒரு குளத்துல 3 மீனுங்க வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு மீன் ரொம்ப புத்திசாலி, இன்னொன்று மீன் சோம்பேறி, இன்னொன்று மீன் அந்த மீனை விட நல்லா புத்திசாலியா இருக்கும். 3 மீன் நல்லா ஃப்ரெண்ட்ஸா அந்த குளத்துல வாழ்ந்துருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் மீன் பிடிக்கவர் அந்த குளத்துக்கு ஆஹா என்னடா அது, இந்த குளத்துல இவ்வளோ மீனுங்க இருக்கு, இந்த மீனெல்லாம் நம்ம பிடிப்போம் அப்படின்ட்டு சொல்றாங்க அவங்கள்ட்ட. அப்போ அந்த 3 மீனுங்களும் அதை காதுல வாங்கிட்டுங்க. அப்புறம் அந்த ரொம்ப புத்திசாலி மீன் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேற குளத்துக்கு நம்ம போனா நம்ம இங்க சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய புத்திசாலி மீன் சொல்லுது. அப்புறம் இன்னொன்னு ஒரு புத்திசாலி மீன் சரி நம்ம போலாம். அப்புறம் அந்த புத்திசாலி மீன் சோம்பேறி மீன் கிட்ட சொல்லுது, நீனும் வரியா, நம்ம 3 பேருமே சேர்ந்து அந்த குளத்துக்கு போவோம் அப்படின்ட்டு சொல்லுது. அப்புறம் அந்த சோம்பேறி மீன், நான் இங்கே இருக்கிறேன், உங்களுக்கு வேணா நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாள் ரொம்ப புத்திசாலி மீனும் போயிட்டுங்க வேற குளத்துக்கு. சோம்பேறி மீன் மட்டும் அதே குளத்திலே இருந்துச்சு. நாள் அந்த சோம்பேறி மீனும் மற்ற மீனுங்களையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டோனே, எல்லா மீனையும் நம்ம முன்னாடியே சொன்னோம் ஆனா அது கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த 2 மீனுங்களையும் யோசிச்சு. ரொம்ப அழகா கதை சொன்னீங்க. ஓகே யாழிசை, நீங்க வளர்ந்து என்னவாக போறீங்க? நான் IAS ஆக போறேன். நீங்க வருங்காலத்துல ஒரு IAS அதிகாரியா வரதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளர். மீண்டும் ஒரு பசுந்தளரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் RJ அகல்யா பிரபாகரன்.